பட்டால் இந்த சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள், தேவர்கள் எல்லாமே இறைவன்கிட்ட வரம் கேட்குற நேரம்தான் அந்த தேவலோக நேரம். அப்போ அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னா அவ்வளோ சிறப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்காக ஒரு தவம் இருந்து விஷயம் இருந்து தவம் இருந்து தவத்தில் உட்காந்து தியானம் பண்ணி ஒரு அந்த விஷயத்தை அவங்க உணர்கிறாங்க. அப்படி உணரும்போது அந்த டைமை நம்ம உட்காந்து நம்ம கேட்டால் எப்படி கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 200% ரிசல்ட் வரும். ஆனால் அவங்க எப்படி மனசையும் உடலையும் மனது என்ன சொல்கிறது, மனசு உடல் உங்களோட மைண்டு மூணுமே ஒரு நிலை நிப்பாட்டணும். இந்த தேவலோக நேரன்றது பார்த்திங்கன்னா எல்லா நேரம் மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது எப்படி பயன்படுத்தினா நம்ம எப்படி அந்த ஆற்றலை பெறலாம், அந்த விஷயத்தை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த விஷயத்தை நம்ம முடிக்கணும்னா அப்படி பயன்படுத்தணும். இப்போ ரிஷிகள், மகான்கள், தேவர்கள் அந்த நேரத்தில் வழிபடுறாங்கன்னா சும்மா சாதாரண வழிபட்டுருப்பாங்களா? அதுக்கான எவ்வளோ தவம் இருப்பாங்க, எவ்வளோ உடம்பு சுத்தமாக வச்சுப்பாங்க, மனசு சுத்தமாக வச்சுப்பாங்க, எண்ணம் சுத்தமாக வச்சுப்பாங்க, அந்த இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுப்பாங்க, தன் சுற்றி இருக்கிற பாசிட்டிவாக வச்சுப்பாங்க. அப்போது சுற்றி பாசிட்டிவாக உட்காந்து நீங்கள் வேணாங்கன்னா மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக இறைவனை பெற முடியும்.